வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டென்ட் ரிசர்ச் அண்ட் ரைட்டிங் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் எழுதுறதுக்குன்னு தனி வந்து ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ்லாம் சூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வேர்ட்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது கிரியேட்டே பண்ணணும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஓனாக தான் நீங்கள் பண்ணி ஆகணும். எந்த ஒரு விஷயத்துமே காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. அதுக்குன்னு தனி அவேர்னஸ் வீடியோ போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இதை பாருங்க, சரியா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங்க்குன்னு தனி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது இல்லாமல் கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு தனி ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு 4-5 வெப்சைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் அண்ட் ஹெட்லைன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் சூஸ் பண்ணும். தென் அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை அதோடைய ஆன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு பேராகிராஃபாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஸோ கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ கீவேர்ட் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ ஆஸ்க்.com, கோரா, பஸ் ஜூமோ, அதுக்கப்புறம் answerthepublic.com. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு டாபிக் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஆஸ்க்.com வெப்சைட்டில் நான் ஒரு சர்ச் பண்ணுறேன். சரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னோட டாபிக்னே வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அது லாங்குவேஜ் இங்கிலீஷ் யூஎஸ் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் சர்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 999 அப்படிங்கிறது தான் சர்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வரும், ஒரு சில டைம் 10 வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ஜூம் அவுட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்போ அதில் பஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கீவேர்ட் சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ கீவேர்ட் சூஸ் பண்ணிட்டு என்ன பர்டிகுலரான கண்டென்ட் நம்ம பண்ண போறோம்? ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டஸ் ஏ வெல்த் மேனேஜ்மெண்ட் டூ? வெல்த் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது கொஸ்டின் ரிலேட்டட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பஸ் வேர்டாக இருக்கட்டும், இல்லை டாபிக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒன் பை ஒன் எடுத்து கொடுக்கும், சஜஷன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மச் மணி டு யூ நீட் டு ஹையர் வெல்த் மேனேஜர்? ஸோ நம்ம பர்டிகுலராக வெல்த் மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 2 to 5 minutes மேக்ஸிமம் எடுத்துக்கும் இது. இப்போ அந்த ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இந்த கிளிக் பண்ண இல்லையா, ஹவு ஆர் வெல்த் மேனேஜர் பெய்டு அப்படின்ட்டு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா பேக் வந்துடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பஸ் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ பஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் சூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக், சப் டாபிக், கன்செப்ட், ஹெட்லைன்ஸ் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருந்தது? வாட் டஸ் ஏ வெல்த் மேனேஜ்மெண்ட் டூ? மேனேஜ்மெண்ட் டூ. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொன்று நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏதாவது சூஸ் பண்ணி பார்ப்போம். வாட் இஸ் வெல்த் மேனேஜர் சேலரி? ஸோ சேலரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா சூஸ் பண்ணோம்.
is wealth manager worth it? Okay, next வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவோம். What are the types of wealth? ஓகேவா? ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக எடுப்போம். Okay, when should you use wealth management? Wealth management. Okay, when should you use? Okay, done. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இன்னொன்று வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த பப்ளிக்கும் இருக்குது, தென் அதுக்கப்புறம் கோராஸும் இருக்குது, பஸ் சுமோவும் இருக்குது. ஸோ இது சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி கொடுக்கும். ஸோ டாபிக்ஸ் என்னவோ அதை நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நான் சர்ச் பண்ணலையா? ஸோ இது அதே மாதிரி பஸ் சுமோவாக இருக்கட்டும், ஆன்சர் த பப்ளிக்காக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது நான் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லைன்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த பப்ளிக்ல போவோம், போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ சர்ச் பண்ணோம்னா நிறைய ஐடியாஸ் எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த ஐடியாஸை வச்சு தான் நம்ம வந்து யூனிக்காக கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம், பேராகிராஃபா. ஓகே, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ட்ரோடக்ஷனாக நமக்கு கண்டிப்பாக தேவை. கன்க்ளூஷனும் வேணும், தென் அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷனும் வேணும். சரியா? ஸோ ஷார்ட்டாக நான் இன்ட்ரோன்னு போட்டுறேன். ஸோ நமக்கு இன்ட்ரோ மேலே வர்றோம். ஸோ இன்ட்ரோ என்னவோ அந்த டாபிக் பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ, அதாவது கீவேர்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரோ அண்ட் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கண்டிப்பாக தேவை. சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே சர்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? இங்கே வந்து பாருங்க, இப்போ ஆன்சர் த பப்ளிக் பேஜில் இருக்கேன் நான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது நம்ம சூஸ் பண்ணோம் டேரெக்டாக, இது கூகுளுக்கே போயிடும். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வர சப் டாபிக்ஸ் எல்லாமே கேதர் பண்ணணும். ஓகே, ஸோ இது இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் இருக்கு, தென் அதுக்கப்புறம் இன்னொரு சப் டாபிக், சப் ஹெட்லைன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் கண்டென்ட், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? Should you use wealth management? How to do wealth management? இதுவும் நல்லா இருக்கு. ஸோ இதுவும் நம்ம வந்து தேவைதான். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்குன்னு தனி பேராகிராஃப் வரும், தென் இதுக்குன்னு தனி பேராகிராஃப் வரும். இது விட்டுருங்க, இது வேணாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து சப் டாபிக் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகே, சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஒன் பை ஒன்னா பேராகிராஃப் அப்படிங்கிறது ஓனா ரைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டூ வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது பேராகிராஃப் ஓனா நீங்க ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஆன்சர் த பப்ளிக் முடிஞ்சிச்சு. தென் அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி கோரால போயிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. ஸோ கொஸ்டின் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இது நான் சூஸ் பண்றேன்னு வைங்களேன், இஸ் வெல்த் இஸ் ஒர்த் அப்படின்ட்டு, இஸ் வெல்த் மேனேஜர் இஸ் ஒர்த் அப்படின்னா கோரல்ல போயிட்டு நான் கேட்குறேன்னு வைங்களேன். ஸோ இங்கே வந்து நான் சர்ச் பண்றேன் அந்த கொஸ்டின்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சரை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி புதுசா கிரியேட் பண்ணுங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே கிரியேட் பண்ணுங்க. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுல இருந்து இதுல ஆட் பண்ணுங்க, அதுல இருந்து இதுல ஆட் பண்ணுங்க, இதுல இருந்து அதில் ஆட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி மாத்தி 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 ஆட் பண்ணி அதுல வந்து பேராகிராஃபை மாறுங்க. ஓகே. ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் அப்படியே உங்களுடைய ஓனாக ரைட் பண்ணி கண்டென்ட்டாக நீங்கள் மாற்றணும். சிம்பிள். ஸோ இப்போ இன்ட்ரோ அப்படின்னா இன்ட்ரோவில் பற்றி என்ன நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இன்ட்ரோவில் என்ன சொல்ல போறீங்க? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஸோ இந்த பேராகிராஃப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வாட் இஸ் வெல்த் மேனேஜர் சேலரி, சேம் அதே மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பேராகிராஃபா நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரோ அப்படிங்கிறது மஸ்ட். தென் அதுக்கப்புறம் கான்க்ளூஷன் அப்படிங்கிறது மஸ்ட். சரியா? ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரோவில் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, அது கண்டென்ட் நீங்கள் எதை பற்றி சொல்ல போறீங்க அப்படிங்கிறது இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா பேராகிராஃப் கிரியேட் பண்ணுங்க. இதுக்குன்னு தனி பேராகிராஃப், இதுக்குன்னு தனி பேராகிராஃப். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கீவேர்டு சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ கீவேர்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஹெட்லைன்ஸ். நீங்கள் ஹெட்லைன்ஸ் 180 + ஹெட்லைன்ஸ் வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த ஹெட்லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தனியாக அதுக்குன்னு தனி வீடியோ இருக்கு இல்லையா? ஸோ அது பாருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்க்கு உங்க அதாவது கன்செப்ட் ஹெட்லைன்ஸ் அண்ட் சப் டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கிரியேட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பண்ணணும், ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் H1 H2 H3 அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது நான் இந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்றேன். அதை தாண்டி கண்டென்ட் ரைட்டருக்கும் நான் வந்து தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டென்ட் ரைட்டர் எப்படி ஹையர் பண்ணணும், அது இல்லாமல் நாங்கள் கண்டென்ட் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ அது ஒன் பை ஒன்னா வரும். ஸோ மெயினாக கண்டென்ட் கிரியேஷன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னான ப்ராசஸ் கண்டிப்பா மஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க தாராளமா அதில் ஒன் பை ஒன்னா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி சர்ச் பண்ணணும் சேம் அதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணுங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ். ஓகேவா? அதாவது பஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பஸ் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ பஸ் வேர்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பேராகிராஃப் கிரியேட் பண்ணுவோம். சிம்பிள். சரியா? ஸோ இவ்வளவுதான். கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓனா தான் கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ ஒன்ஸ் இது ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதோட பர்டிகுலர் சப் டாபிக்ல வந்து அதாவது பஸ்வேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பேராகிராஃப் கிரியேட் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஒரு 3 to 4. அப்படியும் இல்லையா இன்னும் உங்களுக்கு கேதர் பண்ண முடியாது, கேதர் பண்ணுங்க. கூகுள் நிறைய விஷயங்கள் தேடுங்க. கோரால போங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? அதில் அப்படியே நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க கொஸ்டின் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஆன்சர்ஸ் எல்லாமே வரும் ஒன் பை ஒன்னா. ஸோ அந்த ஆன்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு உங்களால எந்த அளவுக்கு யூனிக்கா கிரியேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு கண்டென்ட் அப்படிங்கிறது யூனிக்கா இருக்கணும். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படிதான் பிகினிங்ல இருந்தே நான் இப்படிதான் கண்டென்ட் கிரியேட் பண்றேன். எனக்கு கண்டென்ட் ரைட்டரும் இப்படிதான் மோஸ்ட்லி கிரியேட் பண்றாங்க. சரியா? ஸோ அதை தாண்டி யூனிக்னஸ் அப்படிங்கிறது மஸ்ட். சரியா? ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாகரிசம் செக்கர்ல வந்து செக் பண்ணி பாருங்க கண்டென்ட் யூனிக்கா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. 100% வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90+ தான் உங்களுக்கு யூனிக்னஸ் அப்படிங்கிறது வரும். பிளாகரிசம் அப்படியே வந்தாலும் 1, 2 அந்த மாதிரி தான் வரும். சரியா? ஸோ மோஸ்ட்லி இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க தாராளமாக கமெண்ட்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல நீங்க கேட்கலாம். சரியா? தேங்க்யூ.